ஆஃபீஸ்க்கு வந்த விஜய்க்கு ஒன்றுமே புரியல. என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் எல்லாருக்கிட்டையும் கேட்குறாரு. அப்போ வந்து அவரை கூப்பிட்டு ஐயப்பன் வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதை கேட்ட விஜய் அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன நடந்திருக்கு, இவ்வளோ நடந்திருக்கு, ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு கேட்குறாங்க. சார் நேற்று நீங்கள் அவசரமாக கிளம்பி போயிட்டீங்க, நாங்கள் சொல்லணும்னு நினச்சோம், அது மட்டும் இல்லை சார் உங்கள் சித்தப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியும்னு அவங்க சித்தப்பா கிட்டே கேட்குறாரு. உனக்கு உன் மாமியார் வீட்டுக்கு வந்து பிரச்சனையை பஞ்சாயத்து பண்ணவே சரியாக இருக்குது, நீ எப்படி இதெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட சொல்லலை, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி பில்டப் பண்ணுறாரு. அதை கேட்டு வந்து இந்த சித்தப்பா வேறு என்னை பழி வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் விஜய். அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, சார் இப்போ நீங்கள் அவங்களாம் வந்து ரொம்ப கோபமாக இருக்காங்க சார், அவங்கக்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும், அதனால் போகாதீங்கன்னு ஐயப்பன் சொல்கிறாரு. அது இப்படி என்ன நம்பி தானே அவங்க பணம் போட்டிருக்காங்க, நான் பதில் சொல்கிறேன் நல்லாவா இருக்கும் சார், வேறு ஏதாவது என்ன பண்ணுவாங்க, அவங்க நடிச்சிடுவாங்களா, பரவாயில்ல எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது, என்ன நம்பி பணம் போட்டவங்களுக்கு நான் பதில் சொல்லாமல் யார் சொல்லுவா, அதனால் நான் போய் சொல்ல தான் போகிறேன் சொல்லிட்டு விஜய் யாரும் சொல்கிறதெல்லாம் கேட்காம போகிறாரு. நல்லா அடிப்பட்டு தான் வரப்போகிறான், நல்லா அடி வாங்கட்டும், இதையும் கேமராவில் எடுத்து எல்லாருக்கிட்டையும் போட்டு காட்டி மானத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார். அன்பரசு இங்கே வந்து விஜய் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எல்லாரையும் நான் மன்னிச்சிடுங்கன்றாரு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நடக்கணும் நான் எதிர்பார்க்கல, எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் சொன்ன நேரத்துக்கு கண்டிப்பாக நான் அந்த வீட்டை கொடுத்துருவேன், என்னை நம்புங்க, சில பிரச்சனைகளால் என்னால் இதை சரிவர ஹேண்டில் பண்ண முடியல, ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ஊருக்கு போயிருந்தேன், அதனால் இதை வந்து நான் சரியாக கவனிக்காமல் விட்டேன், அது ஏன் மேலே தப்பு தான், என்னோடய கன்ஸ்ட்ரக்ஷன் நம்பி பணம் போட்ட உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வீட்டை கரெக்டாக கொடுத்துருவேன், அப்படி இல்லையா உங்கள் எல்லாருக்கும் உங்கள் பணத்தை நான் செட்டில்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு வட்டி முதலமாக நான் செட்டில்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்றாரு. சார் நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்பலாமா, கண்டிப்பாக நம்பலாங்க, இங்கே பாருங்கள், அதுக்கு வந்து நான் கண்டிப்பாக ஒப்படைப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சைனே போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சரிங்க சார் உங்களை நாங்கள் நம்புகிறோம், ஒரு வேளை நீங்கள் எங்களுக்கு சொன்ன டைமுக்கு வீடு கொடுக்கலனா நீங்கள் எங்களுக்கு வட்டிக்கு முதலமாக எங்கள் பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, கண்டிப்பாக கொடுத்துருவீங்களா சார், கண்டிப்பாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஐயப்பன் சார் அப்படின்னு நீங்கள் அமைதியாக இருங்க ஐயப்பன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அமைதிப்படுத்தி அனுப்பிச்சி வைக்கிறார் விஜய். சார் எப்படி சார் இதெல்லாம் முடியும், அவங்க எவ்வளோ பணம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, அவ்வளோ பணத்தை உங்களால் எப்படி சார் கொடுக்க முடியும்னு எனக்கு கொடுக்க முடியாதுன்னு எனக்கும் தெரியும், ஆனால் கண்டிப்பாக ப்ராஜெக்டை என்னால் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியும் சார், அது இம்பாசிபிள் சார், கண்டிப்பாக நம்ம அந்த டைம்லலாம் பண்ண முடியாது சார், இன்னும் கொஞ்சம் டைம் வாங்கினா வேணால் பண்ணலாம், இல்லை ஐயப்பன் நம்மளை நம்பி இவ்வளோ தூரம் அவங்க வந்து எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்கள நம்பிக்கை துரோகம் நான் பண்ண தயாராக இல்லை, நான் சொன்னபடி முடிச்சு கொடுப்பேன் சார், முடியுமா சார், கண்டிப்பாக முடியும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அன்பரசு வந்து சொன்னால் முடிச்சு கொடுக்கணும், அப்படி இல்லைனா டின்னு கட்டிடுவானுங்க, அது கூட தெரியாமல் இவன் இருக்கான், என்ன பண்ணுறது, எல்லாம் திமிரு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து வீட்டில் போயிட்டு பாட்டிக்கிட்டேயும் தாத்தா கிட்ட அங்கே இருக்கிறவங்ககிட்டலாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு பாட்டியும் வந்து ராதாவும் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. பாத்தியாம்மா என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, பாவம் அவனை போட்டு இந்த மாதிரி படுத்திருக்காங்க, அதனால தான் அவனால் எதுவுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாமல் போயிடுச்சு, எல்லாத்துக்கும் காரணம் இந்த காவேரி தான் அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. காவேரி எப்படின்னோடனே, காவேரி வந்து அது வந்து இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு பார்த்தல, இதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டி. நானா, ஆமாம் நீ தான், உன் வீட்டு ஆளுங்களை கூட்டின்னு வந்து வச்சுக்கினு இங்கே பண்ணுற வந்து பஞ்சாயத்தால் தான் என்னோட பையன் பாவம் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஆயிட்டான்றாங்க ராதா, அது வந்து அத்தை அப்படின்னோடனே, ஏன் காவேரி இப்படி பண்ணுறீங்க, எல்லோரும் சேர்ந்து அவனை போட்டு இப்படி படுத்துட்டீங்களே, அதனால் பாரு இப்போது ஆஃபீஸில் எந்த வேலையும் செய்ய முடியாமல் அவன் எல்லாக்கிட்டையும் மாட்டிக்கிட்டான், அசிங்கப்பட்டுட்டான், அவன் அசிங்கப்படுத்தணும் தானே இதெல்லாம் செஞ்சிட்ருக்கேன் நீ அப்படின்னோடனே, ஐயோ பாட்டி அப்பெல்லாம் இல்லை பாட்டி அப்படின்றாங்க. எனக்கு தெரியும்டி, நீ வரும்போதே தெரியும் 7 இழுத்துன்னு தான் வருவேன்னு, இல்லை என் பேரனை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு பாட்டி டென்ஷன் ஆகிறாங்க. உடனே விஜய் வந்துட்டார். விஜய், பாட்டி நிறுத்துங்க பாட்டி, காவேரி மேலே என்ன தப்பு இருக்குது, ஏன் பாட்டி இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, காவேரியை எல்லாத்தையும் வந்து எனக்கு சொன்னால் நான் தான் ஆஃபீஸில் சரியாக கவனிக்காம விட்டுட்டேன், ஏன் மேலே தான் தப்பு இருக்குது, அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், காவேரி எது சொல்லாதீங்க பாட்டி, அவனுக்கு எந்த தப்புமே கிடையாது அப்படின்னோடனே, நீ அவளுக்கு தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு டென்ஷனாக வராங்க. காவேரி அழுதுகிட்டே வராங்க.